வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மற்றும் கட்சித் தலைவர்களுக்கு இடையில் முக்கிய சந்திப்பு. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே இன்று விநியோகம். கொலன்னாவை முனையத்திலிருந்து எரிபொருளின்றி வெளியேறிய பவுசர்கள். உலகெங்கிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது புனித நோன்பு பெருநாள். மட்டக்களப்பில் கிணற்றுக்குள் கேட்ட அலறல் சத்தம். மீட்கப்பட்ட பெண் வழங்கிய திடுக்கிடும் தகவல். இந்திய பெருங்கடல் வரை வந்த ஈரான் போர். டியாகோ கார்ஷியா தீவு நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள். அமெரிக்காவுக்கு பச்சை கொடி காட்டிய பிரித்தானியா. ஆர்முஸ் மீட்பு விவகாரத்தில் புதிய திருப்பம். உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் கட்சித் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. மத்திய கிழக்கின் போர் சூழல் காரணமாக உலகளவில் எழுந்துள்ள வலுசக்தி நெருக்கடி மற்றும் அது இலங்கையின் வலுசக்தி துறை மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து விரிவாக கலந்துரையாடிய ஜனாதிபதி இந்த நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக தற்போது அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் எதிர்க்கட்சி தலைவருக்கு விளக்கமளித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, ரவுஃப் ஹக்கீம், மனோ கணேசன் உள்ளிட்ட பல கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றும் நாளையும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இன்றைய தினம் கொலன்னாவை முனையத்திலிருந்து பவுசர்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. பதிவு செய்யப்பட்ட எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இன்று காலை கொலன்னாவை முனையத்திற்கு வருகை தந்த எரிபொருள் பவுசர்கள் எரிபொருள் கிடைக்காத காரணத்தினால் மீண்டும் இவ்வாறு திரும்பிச் சென்றுள்ளன. இந்நிலையில் இன்றைய தினம் எரிபொருள் விநியோகம் இடம்பெறுமா என்பது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் இடம்பெறும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய நாளுக்காக பதிவு செய்யப்பட்ட எரிபொருட்கள் நேற்றிரவே விநியோகிக்கப்பட்டுள்ளன. நேற்றிரவு வரை 10,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான டீசலை நாங்கள் விநியோகித்தோம். அதேபோல் 7,000 மெட்ரிக் டன் பெட்ரோலையும் விநியோகித்தோம். சாதாரணமாக ஒரு நாளைக்கு நாங்கள் 4,880 மெட்ரிக் டன் டீசலையே விநியோகிப்போம். அந்த வகையில் நேற்றைய தினம் 2 மடங்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. நேற்று மற்றும் இன்று ஆகிய தினங்களுக்கு அனுப்ப வேண்டியிருந்த அனைத்து முன்பதிவு ஓர்டர்களையும் நேற்றிரவுக்குள்ளேயே நாங்கள் அனுப்பி வைத்துவிட்டோம். இன்று காலை வேளையில் அத்தியாவசிய சேவைகள், டிப்போக்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் விமான எரிபொருள் விநியோகம் ஆகியவற்றுக்கே முன்னுரிமை அளித்துள்ளோம். அதற்கு மேலதிகமாக இன்று பிற்பகல் அளவில் ஏதேனும் இடங்களுக்கு தேவை ஏற்படின் அந்த இடங்களுக்கு விநியோகிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். எமது சப்கஸ்கந்த, கொலன்னாவை மற்றும் முத்துராஜவெல ஆகிய 3 பிரதான முனையங்களும் தற்போது திறக்கப்பட்டு எரிபொருள் விநியோகம் இடம்பெற்று வருகிறது. எவ்வாறாயினும் விநியோகஸ்தர்களால் இன்றைய தினத்திற்காக மேற்கொள்ளப்பட்டிருந்த முன்பதிவுகள் அனைத்தையும் நேற்றிரவே நிறைவு செய்ய நாம் நடவடிக்கை எடுத்திருந்தோம். ஒரு பவுசரை நிரப்பி வைத்திருப்பதற்காக நாங்கள் எரிபொருள் வழங்குவதில்லை. இன்று பிற்பகலளவில் நிலைமையை அவதானித்து தேவைப்படின் இன்று மாலை அல்லது நாளை காலை தேவையான அளவு விநியோகிப்போம். மே மாதம் முதல் வாரம் வரை எம்மிடம் எரிபொருள் கையிருப்பு உள்ளது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இஸ்லாத்தின் 50 கடமைகளில் 4வது கடமையான நோன்பை ரமலான் மாதம் முழுவதும் நோற்ற முஸ்லிம்கள் இன்று ஈதுல் பித்ர் நோன்பு பெருநாளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். ஏழைகளின் பசியை அறிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற படிப்பினையை நோன்பு உணர்த்துகிறது. புனித ரமலான் மாதத்தில் விழித்திருந்து பசித்திருந்து 1 மாத காலமாக நோன்பு நோற்ற முஸ்லிம்கள் இன்று மனமகிழ்ச்சியுடன் நோன்பு பெருநாளை கொண்டாடினர். ரமலான் மாதத்தை தொடர்ந்து சவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறை தென்பட்டதும் ஈதுல் பித்ர் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகிறது. முஸ்லிம்களின் 2 பெருநாட்களில் ஒன்றே ஈதுல் பித்ர் எனப்படும் நோன்பு பெருநாளாகும். புத்தாடை அணிந்து பள்ளிவாசலுக்கு செல்லும் முஸ்லிம் மக்கள் அங்கு விசேட தொழுகையிலும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபடுவது வழமை. இந்நிலையில் உலகெங்கிலும் முஸ்லிம்கள் செறிந்து வாழும் இடங்களில் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் புனித நோன்பு பெருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஈதுல் அல்லாஹ் புனித நோன்பு பெருநாள் தொழுகை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இலங்கை மேமன் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ரமலான் கொண்டாட்டம் இன்று காலை கொழும்பு காலிமுக திட மைதானத்தில் நடைபெற்றது.
ஏராளமான இஸ்லாமியர்கள் இந்த தொழுகை வழிபாடுகளில் பங்கேற்றனர். தொழுகை வழிபாடுகள் முடிந்ததும் வருகை தந்திருந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். الله أكبر الله أكبر وبركاته. الحمد لله رب العالمين. لا إيمان لمن الله نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور. الحمد لله. First of all, we thank Allah Rabbul Izzat. فرق الأنصار وال الله أكبر. மேலும் பெருநாள் தொழுகையும் குத்பா பிரசங்கமும் அம்பாறை மாவட்டம் மருதமுனை திறந்தவெளியில் இன்று நடைபெற்றது. இதன்போது மருதமுனை தாருல் ஹூதா மகளிர் இஸ்லாமிய அரபு கல்லூரியின் பணிப்பாளர் MLM முபாரக் மதனி தொழுகை நடத்தி பிரசங்கமும் நடத்தினார். الله أكبر. أكبر. இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் நட்பிட்டிமுனை, கல்முனை, சம்மாந்துறை, நிந்தவூர், அக்கரைப்பற்று, பொத்துவில் உள்ளிட்ட முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளிலும் பெருநாள் தொழுகைகள் பரவலாக இடம்பெற்றன. குறித்த பகுதிகளில் இடம்பெற்ற பெருநாள் தொழுகைகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். அல்லாஹு அக்பர். இதேவேளை திருகோணமலை மாவட்ட முள்ளிப்பொத்தானை ஈச்சநகர் பொது விளையாட்டு மைதானத்தில் ஈதுல் பித்தர் நோன்பு பெருநாள் திடல் தொழுகை இடம்பெற்றது. இதனை முள்ளிப்பொத்தானை புகாரி ஜும்மா பள்ளி நிர்வாகம், ஈச் கழகம் மற்றும் புகாரி ஜனாசா நலன்புரி சங்கம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا يغادر ذنبا الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغض. மேலும் புனித நோன்பு பெருநாள் தொழுகையும் பிரசங்கமும் இன்று காலை மன்னார் மூர்வீதி ஜும்மா பள்ளிவாயிலும் நடைபெற்றது. மூர்வீதி ஜும்மா பள்ளிவாயிலின் பிரதான மௌலவி அசீம் தலைமையில் பெருநாள் தொழுகை நடத்தி பிரசங்கமும் நிகழ்த்தினார். இதேவேளை மன்னார் மாவட்டத்தின் முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளிலும் பெருநாள் தொழுகைகள் பரவலாக இடம்பெற்றன. மட்டக்களப்பின் கொத்தியாப்புளை பகுதியில் நேற்று முன்தினம் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட பெண் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் உள்ள கிணற்றிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். காலை வேளையில் குறித்த பகுதியை கடந்த சிலர் பணிகளுக்கு செல்லும் போது பொது கிணற்றிலிருந்து அலறல் சத்தம் கேட்டு அதற்கு அருகில் சென்றுள்ளனர். அப்போது பெண்ணொருவர் கழுத்தளவு நீரில் மூழ்கிய நிலையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து கொக்கட்டிச்சோலை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பெண்ணை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் பெண் தான் தனது குழந்தையுடன் செல்லும் போது கொத்தியாப்புளை பகுதியில் நேற்று முன்தினம் கடத்தப்பட்டதாகவும் பின்னர் தாக்கப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதன்போது குழந்தை வயல்வெளி பகுதியில் இருந்த நிலையில் அங்குள்ளவர்கள் குழந்தையை மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் கொக்கட்டிச்சோலை போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கிணற்றில் உள்ள மற்றொரு சடலம் மீட்கப்பட்டுள்ளது.
குறித்த சடலமானது கடந்த மாதம் வெள்ளாவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 40 வட்டை பகுதியில் காணாமல் போன பெண்ணாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட காலணியை கொண்டு உறவினர்கள் அவரை அடையாளம் கண்டுள்ளனர். ஆனால் முறையான பிரேத பரிசோதனை மற்றும் DNA சோதனைக்கு பிறகே அடையாளம் உறுதி செய்யப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது கொக்கட்டிச்சோலை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நான் வரக்கூடாது வரும்போது வயலுக்கு கூட்டாளி வந்து சொன்னார், கிணத்துக்கு சத்தம் கேட்காமட்டு. சத்தம் கேட்க நான் சொன்னேன் இல்லை அப்படின்னு சத்தம் கேட்காமட்டார். போய் பார்த்தேன் ஒரு பொடி கிடக்கு, ஒரு ஆள் உயிரோடு இருக்குது. அப்போ கூட்டாளிகளுக்கெல்லாம் கோல் அடித்து ஒரு போலீஸாக்கள் பண்ணோன்னே நீங்கள் கோல் பண்ணவங்க சொன்னாங்க வருதாமன்ட்டு. அப்புறம் போலீஸ் வந்தவர் நாங்கள் தான் கயிறு போட்டு ஒரு ஆளை காப்பாற்றிலே. மிகவும் ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. கும்பல் உண்டு, அதாவது மிகவும் மோசமான செயல்பாட்டிலே ஈடுபடுகின்ற ஒரு கும்பலினால் இது நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் நிச்சயமாக இதை உடனடியாக விசாரணை செய்து இப்படியான செயல்பாடுகளை உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இந்த வெளிப்பிரதேசங்களில் இருக்கின்றவர்களை கடத்தி கொண்டு இப்படியான ஒரு திட்டமிட்ட காரியங்களை செய்திருக்கின்றார்கள். ஆகவே உடனடியாக அவர்களுக்கான தண்டனையை மிக விரைவிலே இந்த அரசாங்கம் போலீசார் விசாரணை செய்து அவர்களுக்கான நீதி முன் நிறுத்தி தண்டனையை இவர்களுக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நீர்கொழும்பு போர்தொட்ட பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த 76 இந்தோனேசிய பிரஜைகள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் அதன் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் சுற்றுலா விசா மற்றும் வணிக விசா வசதிகளின் கீழ் இலங்கைக்கு வருகை தந்துள்ள நிலையில் அவர்களில் 36 பேரின் விசா காலம் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனைய 40 இந்தோனேசியர்களும் விசா நிபந்தனைகளை மீறி சட்டவிரோதமான முறையில் நாட்டில் தங்கியிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 25 முதல் 35 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்பதுடன் அவர்களில் 6 பேர் பெண்களாவர். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பத்திராஜவின் அறிவுறுத்தலின் பேரில் இவர்கள் தற்போது வெளிசர தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை விரைவில் நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். ஈரான் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள அமெரிக்கா பிரித்தானியாவின் இராணுவ தளமான டியாகோ கார்சியாவை நோக்கி 2 நடுத்தர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக சர்வதேச ஊடகங்கள் பலவும் தகவல் பகிர்ந்துள்ளன. மத்திய கிழக்கு பகுதியை தாண்டி தனது சக்தியை ஈரான் வெளிப்படுத்தும் முயற்சியாக இது கருதப்படுகிறது என அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தகவல் பகிர்ந்துள்ளது. அந்த அறிக்கையின்படி ஏவப்பட்ட ஏவுகணைகளில் ஒன்று பறக்கும் நிலையிலே செயல் இழந்துள்ளதாகவும் மற்றொன்றை தடுக்க அமெரிக்க போர்க்கப்பல் SM-3 தடுப்பு ஏவுகணையை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. எனினும் அந்த தடுப்பு தாக்குதல் வெற்றியடைந்ததா என்பது உறுதியாக தெரியவில்லை. இந்த ஏவுகணைகள் எப்போது ஏவப்பட்டது என்பது குறித்த தகவலும் வெளியிடப்படவில்லை. டியாகோ கார்சியா தளம் ஈரானிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். ஈரான் மூடியுள்ள ஆர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்காக அமெரிக்கா நடத்தி வரும் வான்வெளி மற்றும் கடல்வழி தாக்குதல்களுக்கு பிரித்தானியா தனது இராணுவ தளங்களை பயன்படுத்த அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளது. குறிப்பாக சைப்ரஸில் உள்ள அக்ரோத்ரி விமானப்படை தளம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள டியாகோ கார்சியா தளம் ஆகியவை இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பிரித்தானியாவின் இந்த முடிவுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு தளங்களை வழங்குவதன் மூலம் பிரித்தானியாவும் இந்த போரில் ஒரு நேரடி பங்காளியாக மாறிவிட்டதாக ஈரான் எச்சரித்துள்ளது. இதனால் பிரித்தானியாவின் சொத்துக்கள் மற்றும் தளங்கள் ஈரானின் இலக்குகளாக மாறக்கூடும் என்றும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ நாடுகளை கோழைகள் என்று விமர்சித்த பின்னணியில் பிரித்தானியாவின் இந்த நகர்வு முக்கியத்துவம் பெறுகிறது. ஆர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நட்பு நாடுகளும் இராணுவ ரீதியாக உதவ வேண்டும் என்று ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். சர்வதேச எரிசக்தி விநியோக பாதையான ஆர்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்ய சர்வதேச நாடுகளின் அதிகப்படியான உதவி தேவைப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர்
குறிப்பாக சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் நேரடியாக ஈடுபடுவது சிறப்பாக இருக்கும் என அழைப்பு விடுத்துள்ளார். இருப்பினும் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளைப் போல தங்கள் நாடுகள் ஹார்முஸ் ஜலசந்தியை அதிகளவில் பயன்படுத்துவதில்லை என ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த வழியானது முடக்கப்பட்டுள்ளதால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தீர்க்க அந்த பாதையை அதிகம் பயன்படுத்தும் நாடுகளே அதன் பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற தொனியில் அவர் கருத்து வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். நாங்கள் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகின்றோம், ஆனால் எங்களிடம் பேசுவதற்குத்தான் அங்கு யாரும் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஈரானில் நாங்கள் சிறப்பாக செயற்பட்டு வருகின்றோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அவர்களிடம் 2 வாரங்களுக்கு முன் கடற்படை இருந்தது, ஆனால் இப்போது இல்லை. அவையெல்லாம் கடலின் அடிப்பகுதிகளுக்கு சென்றுவிட்டன. அவர்களின் 58 கப்பல்களும் 2 நாட்களிலேயே கீழே சென்றுவிட்டன. அவர்கள் அணு ஆயுதங்களை வைத்திருக்க நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. அவர்களிடம் அணு ஆயுதம் இருப்பதால் அவர்கள் அதனை பயன்படுத்தவும் செய்வர். அது நடக்க நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. அவர்களின் தலைவர் போய்விட்டார். அவருக்கு பின் வந்த அடுத்த தலைவர்களும் போய்விட்டனர். அவர்களுக்கு அடுத்த நிலை தலைவர்களும் பெரும்பாலும் போய்விட்டனர். இப்போது யாரும் அங்கு தலைவராக விரும்பவில்லை. நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகின்றோம், ஆனால் எங்களிடம் பேசுவதற்கு அங்கு யாரும் இல்லை. என் முதல் பதவிக்காலத்தில் கட்டியெழுப்பிய இராணுவத்தை இந்த அளவுக்கு பயன்படுத்துவோம் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். இன்றைய நாணய மாற்று விகிதம். காலம் மாறினாலும் வாசிப்பு மாறாத வீரகேசரி விடிவெள்ளி மித்திரன் இப்போது உங்கள் வாட்ஸ்ஆப்பில். அச்சுப்பதிப்பின் அதே தரம் இப்போது டிஜிட்டல் வடிவில். எங்கு இருந்தாலும் எந்நேரமும் செய்திகளை விரல் நுனியில் அறிந்திடுங்கள். சிறப்பம்சங்கள்: காலை 6 மணிக்கே உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு வந்துவிடும். அனைத்து சிறப்பு பக்கங்களும் அடக்கம். மாதம் வெறும் 500 ரூபாய் முதல். இன்றே இணையுங்கள். இணையதளம் epaper.mypaper.lk. வாட்ஸ்அப் 947726319330. வீரகேசரி மின்னியல் இதழ். செய்திகள் இனி உங்கள் கைகளில்.